இப்போ தனி மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய காரியங்கள்ல 4 பில்லர்களை குறித்து உங்களுக்கு நான் வேகமா சொல்ல போறேன். இதை ரொம்ப நான் டீப்பா சொல்ல போறது இல்லை. இதை நீங்களே சோதித்து பார்த்துக்கணும். ஒரு தனி மனிதன் என்னுடைய வாழ்க்கையில நான் விசுவாசத்துல வளரணும்னா எனக்கு இந்த 4 காரியம், இந்த 4 தூண் எனக்கு வேணும். இந்த 4 தூண் இருந்தாதான் நீங்க தேவனுடைய வீட்டில நிலைத்திருக்க முடியும். இந்த 4 தூண் இருந்தாதான் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இந்த 4 தூண்கள் இருந்தாதான் நீங்க வல்லமையோடு கூட தேவ வல்லமையை வெளிப்படுத்த முடியும். இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையோடு வந்திருந்தாலும் இந்த 4 பில்லர்களை கட்டுவீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் சொல்லுவேன், பலவான நீங்க கட்டுகிறவங்களா மாறிடுவீங்க. ஆமென். எந்த ஒரு அந்நிய சக்திகளும் உங்களை பால்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் இன்னைக்கு நீங்க விடுவிக்கிறவராய் கர்த்தர் உங்கள் மத்தியில அவர் வெளிப்படுகிறவராய் இருப்பார். ஆமென், ஆமீன். அப்ப பாருங்க, இதுக்கு இந்த தனி மனிதனுடைய விசுவாசத்துக்கு என்ன வரும் அப்படின்னா சோதனை வரும். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும்ல. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. எங்க உபத்திரவத்தை சந்தோஷமாக எண்ணுங்கன்னு பைபிள் சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுங்க பாருங்க. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண செய்ய கடவுது. அப்போ இங்க அழகா சொல்றாரு விசுவாசத்துக்கு பரீட்சை. அப்போ நான் இப்போ ஒன்று கேட்குறேன். நான் முதல் சொன்னேன் விசுவாசம்னா என்ன அப்படின்னா என் புரிதல்ல நான் செயல்படுகிற ஒரு காரியம். அப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனால் என்ன செய்வோம்? படிப்போம். இப்போ படித்த பிறகு என்ன வரும்? நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு எது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்? டெஸ்ட்டு கொடுக்கும். அப்போது இந்த டெஸ்ட்டு கண்டாலே எல்லாருக்கும் கொஞ்சம் என்ன செய்யும்? பயம்தான். கடந்த நாட்களில் அவ்வளோ ரிசல்ட்டுக்கு ஒரு பதட்டத்தோடு இருந்தோம். விசுவாசித்து பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த சாட்சியை கூட நம்ம இன்னைக்கு கேட்டோம். அப்போ நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், சோதனையை கண்டு பயப்படாதீங்க, சோதனையை சகித்து கொண்டு அவர் அன்பு கூறுங்க. நீங்கள் உத்தமர் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அந்த கிரீடத்தை உங்களுக்கு தருவார். இன்னைக்கு வாலிப நாட்களில் தான் அநேகர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. குடும்பத்தை நடத்த முடியாமல் அநேகர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நிறைய சோதனை, நிறைய பாடு, நிறைய பிரச்சனை தாக்கும் போது அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாங்க. பிசாசு கொண்டு வருகிற ஒரு காரியம் என்ன சொன்னீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னா பிரிவினை ஆவிகள், சண்டையின் ஆவிகள், இவைகள் எல்லாம் பிசாசு கொண்டு வருவான். தனி மனிதனுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னா மன அழுத்தங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், இவைகள் எல்லாம் கொண்டு வருவான். சமுதாயத்தில் போகும்போது பிசாசு என்ன கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னா அங்கு அவன் என்ன செய்யக்கூடியவன் அப்படின்னு சொன்னா விபத்துக்கள், ஆபத்துக்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிசாசு கொண்டு வருவான். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த சோதனையை சகிக்கிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். கர்த்தர் அதை உங்களுக்குள்ள கட்ட போகிறார். அப்ப இந்த சோதிக்கப்படும் போது எப்படிலாம் சோதிக்கப்படுவோம் தெரியுமா? நாம மற்றவங்களால நிராகரிக்கப்படுவோம், தனிமைப்படுத்தப்படுவோம். சோதனையின் மேல் சோதனை. ஒரு கேள்வி வரும், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை வருது? இந்த 3 நிலைமைகள் தள்ளப்படுவோம். இன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு வட்டம் தகப்பன் வீட்டில் இருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு, தப்பெல்லாம் சொல்லி சொல்லி தகப்பன் கிட்ட நல்ல பேர் வாங்கி கொண்ட ஒரு வட்டம். 2வது ஒரு வட்டத்துக்குள்ள போனதுதான் அவர் சோதனையின் வட்டம். அந்த சோதனையில என்ன செஞ்சாரு? குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, கொன்று போடணும்னு சொன்னாங்க, விற்று போடணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எகிப்தியன்ட்ட போய் விற்று போட்டாங்க. அங்க அடிமையினாக அவனுக்கு குற்றப்பட்டது ஒரு முத்திரை. ஆனாலும் யோசேப்போடு யார் இருந்தா? கர்த்தர் கூட இருந்தார். அப்ப அங்க என்ன நடக்கிறது? அங்க அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். கடைசியில் அங்க அவனுக்கு சோதனையின் மேல் சோதனை வருகிறது. ஆனா கடைசியில் என்ன வருகிறது? அவனுக்கு ஜெயம் வருகிறது. அப்போ எனக்கு அன்பானவர்களே, இப்போ விசுவாசத்துக்குள்ள வந்த உடனே நான் இன்னைக்கு ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். தனி மனிதனுக்கு நான் சொல்றேன், ஒரு வாலிப தம்பிக்கு நான் சொல்றேன், நீ கல்யாணம் ஆன பிறகு நான் சொல்றேன், நீ சோதிக்கப்படுவ, நீ பாடுகளுக்குள்ளதான் போவ. உன் விசுவாசம் சுத்த பொண்ணா மாறணும்னா கட்டாய சோதனை உண்டு. உன் வெளியேற பெற்ற விசுவாசம் வரணும்னா, நான் 2005 ரட்சிக்கப்பட்டேன், 2006 எனக்கு திருமணமானது. எனக்கு அன்பானவர்களே, நான் பட்ட கஷ்டங்கள்லாம் சும்மா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நானும் அப்படிதான் நினைச்சேன். ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு அப்படியே தூக்கி கொண்டு போயிடுவாரு, ஒரே தூக்கம் என்னை தூக்கிடுவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்க அப்படி சொன்னா அப்படி அல்ல. ஒரு மனிதன் படக்கூடாத கஷ்டங்கள் எல்லாம் நான் பட்டேன். என் வாழ்க்கையில வருமானம் கிடையாது. என் வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வியாதி, தரித்திரம் கொடுமையா இருந்தது. இன்னைக்கு பார்க்குற மாதிரி என்ன நீங்க பார்க்கல, என்னை பார்க்குற மாதிரி நான் இன்னைக்கு இல்லை. பாருங்க, கல்யாணம் ஆன பிறகு குழந்தைகளுக்கு பாருங்க, நான் சொல்றேன், என் பாப்பா அந்த பாப்பா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொண்டு போகும்போது
அப்படி போயிட்டு வரும்போது அவளுடைய காலில் இருக்க செருப்பு விழுந்து போச்சு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த செருப்பை தேடி 2 நாள் நாங்கள் அலைஞ்சோம். பைத்தியக்காரா, குழந்தையோட செருப்பை போயிட்டு 2 நாள் அலையிறீங்களே, நீங்கள் வேடிக்கையாக நினைக்கலாம். அந்த செருப்பு வாங்குறதற்கு எங்களால் தகுதியற்ற நிலைமையில் நாங்கள் இருந்தோம். ஆனால் நாங்கள் விலையேற பெற்ற விசுவாசத்தை விடவில்லை. அவ்வளோ சோதிக்கப்பட்டோம். ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு பக்கம், இப்படி நகை எல்லாம் போயிடுச்சு. இப்போ பொண்ணு தான் விலைன்னு சொல்கிறோமே, அந்த பொண்ணெல்லாம் அன்றைக்கி என்ன செய்யுது, விற்று விற்று ஆஸ்பத்திரிக்கு போச்சு. சம்பாதிக்கிறதெல்லாம் போய்கொண்டே இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு ஒரு புரிதலை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். வறுமை இருந்தது, தரித்திரம் இருந்தது, கொடுமை தாண்டவம் ஆடி இருந்தது. ஆனால் இந்த நேசரை, நாங்கள் இந்த நேசருடைய சுவாசத்தை விற்றுவிடவில்லை. எங்களுடைய விலையேற பெற்ற விசுவாசத்தை விற்றுவிடவில்லை. கட்டாயம் காலங்கள் மாறும். கர்த்தர் நன்மையை தருவார். கர்த்தர் ஒரு நாள் சந்திப்பார். எங்கள் வாழ்க்கை மறுபடியுமாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாய் தருகிற தேவன் உண்டு என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் கொண்டு எங்களை ஊக்கப்படுத்தி அந்த துன்பத்தின் வழியாக எங்களை கடந்து சென்றார். ஆனால் விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருந்தது. எப்படிலாம் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப அதிசயப்படுவீங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் டெய்லியும் மாதம் 5000 ரூபாய் 7000 ரூபா துண்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நகை கடமானத்துக்கு போயிடும், அதை விற்று போயிடுவோம். எவ்வளோதான் ஓடினாலும் ஒற்றது தான் என்ன செய்யும், எண்ணெயை தடவி உருண்டு இருந்தாலும் ஒற்றது தான் என்ன செய்யும், ஓட்டம். அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை போனது. ஒரு விருத்தியை பார்க்க முடியல, கை விட்டா பாக்கெட் ஓட்ட, போடுறதெல்லாம் பொத்தல் பை, ஓடிக்கிட்டே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம். ஒரு நாள் நாங்கள் கடுமையாக வாரத்தோடு ஜெபித்தோம். நான் எதுக்கு இதை சொன்னால், விசுவாசத்தோடு ஜெபித்தோம். அந்த கடிந்து கொண்டு ஜெபித்தோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த சிஸ்டிப்பின் வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. தேவன் எப்படி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பேர் சொல்லி அழைக்கிறவராய் ஒழுங்கின்மை வெறுமின்மையான இந்த உலகத்தை அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாற்றினாரோ, எங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒருமனப்பட்டு நானும் என் மனைவியோ முழங்கால் போட்டு அந்த மாதத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 7000 ரூபாய் துண்டை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். இது எங்களை வேதனைப்படுத்துகிறது ஆண்டவரே. இந்த விசுவாச ஓட்டத்தில் இது ஒரு சோதனையாக இருக்கிறது. இதை நாங்கள் ஆண்டவரே அப்புறப்படுத்துகிறோம். இதை கடந்து போக எங்களுக்கு கிருபை செய்யணும். அடுத்த மாதம் அவளுடைய வேலையில் ஒரு பெரிய இன்கிரிமெண்ட்டை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு முன்னேற்றம் வந்துதா? இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வீடு வாசல் இல்லாத நாங்கள் 2011 ஒரு வீடு வாசல்களை கர்த்தர் கொடுத்தா. நாங்கள் ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? ஆண்டவரே, வாடகை இல்லாத நிலைமைக்கு எங்களை கொண்டு போங்க. எங்கள் பணம்லாம் வாடகைக்கு போது ஆண்டவரே, அது மிச்சப்படுத்தி கொடுங்கன்னு தான் கேட்டோம். சொந்த வீடு கூட நாங்கள் கேட்கல. ஆனால் கர்த்தர் அழகான ஒரு வீட்டை அழகான விரும்பின இடத்துல எனக்கு அழகாக கொடுத்தார். ஹல்லேலூயா. 2011 ஒரு வீடை கொடுத்தார். அதுக்கப்புறம் அதோடைய எல்லைகளை கொஞ்சம் பெரிதாக்கி 2024 பெரிய வீடாக கர்த்தர் அதே இடத்துல வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ இவ்வளோ சோதனைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் எங்களை நடத்தினார். அதான் விசுவாசம். தேவனுடைய சுவாசம் நமக்குள் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது, நானும் என் மனைவியும் ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை மட்டும்தான் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். வேற எதையுமே சொல்ல மாட்டோம். எல்லா வாக்கு தத்தங்களையும் எங்களுக்கு சொன்னதை சொல்லி 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 நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு தனி மனிதனாய் நான் நின்று வியாதியோடு எதிர்த்து நின்று போராடினேன். கடன் பாரத்தோடு நின்று போராடினேன். குடும்பத்துடைய தேவைகளுக்காக நின்று போராடினேன். அதற்கு மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யும்படி போராட்டத்தில் நின்று ஜெயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 4 பில்லர், நான் விசுவாசத்தில் நிற்கணும்னா இந்த 4 பில்லர் நமக்கு தேவை. இன்னும் ஒரு 10 நிமிடம் தான் இருக்கு. நான் கடகடன் இந்த 4 பில்லரை உங்களுக்கு வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இதை வாலிப பிள்ளைங்க மனதில் வச்சுக்கோங்க. உங்க விசுவாசம் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் விசுவாசத்தினால விளையேற பெற்றதா மாறி நான் தேவனிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த 4 பில்லர்ஸ் உங்களுக்கு வேணும், கட்டாயம் வேணும். இந்த 4 பில்லர்ஸ் வேணும். முதல் காரியம், இந்த பில்லர் எனக்குள்ள வரணும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா இந்த 4 பில்லர் தேவனுக்காக நீங்க அர்ப்பணிக்கணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம், முதல் பில்லரை வாசிக்கலாம். அது அதுல இருக்காது, ஸ்கிரீன்ல இருக்காது. 2:40 சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசம் ஒரு தனி மனிதனை வளர்ச்சி அடையாமல் தடையாய் இருக்கிற முதல் காரியம் என்ன? அந்த தூண் கட்டி எழுப்பப்படாமல் இருப்பதற்கு முதல் காரணம் என்ன? மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு தேவனுடைய ஜனமே. நீ தேவன் என்று நம்பி வந்து விட்டாயானால், நீ தேவனை நம்பி மூச்சை நம்பி அவர் வார்த்தையை நம்பி வந்து விட்டாயானால், நோ டர்னிங் பேக். மறுபடியும் மாறுபாடான சந்ததியை பார்க்க கூடாது. இன்னும் உலகத்தின் மேல் உன் இச்சை இருக்கக்கூடாது. உலக ஸ்நேகம் உனக்கு இருக்கக்கூடாது. உலக நண்பர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது.
மாறுபாடான சிந்தை இருக்கிறவர்கள், இரு மனதோடு கூட இருக்கிறவர்கள், உலகத்துடைய வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறவர்கள், உலகத்தானோடு நீ சம்பந்தம் கலந்தாயானால் நான் சொல்லுவேன், நீங்கள் விசுவாசத்துடைய பில்லரை நீங்களே இடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லா நடந்துருச்சு, அதனால உங்க விசுவாசம் ஜெயமா இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது. உங்களுடைய முதல் பில்லர் என்ன தெரியுமா? மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணும். உங்க ஐக்கியம் யாரோடு இருக்கணும் தெரியுமா? தேவ பிள்ளைகளோடு இருக்கணும், தேவ மனிதர்களோடு இருக்கணும். பிரதர் சொன்னாங்க பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆவிக்குரிய சகோதரர்களோடு இருந்து ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு அவர்கள் விசுவாசத்திலும் விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் இன்னைக்கு ஒரு வழிகாட்டியாக காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பானவர்கள், அந்த மாறுபாடான சந்ததியை விட்டவர்கள், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு நூற்றுக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸு. நான் முதல் விட்டது என்ன தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸை விட்டேன். முடியுமா? நான் ஃப்ரெண்ட்ஸை விட்டேன், ஆனால் அவங்களுடைய துன்பம் துக்கம் நல்ல விஷயங்களுக்கு நான் போகாமல் இல்லை. கல்யாணம் கருமாறினா போவேன், இங்கே ஆறுதல் சொல்லவும் அங்கே வாழ்த்துதல் சொல்லவும் போவேன். ஆனால் விட்டது நான் எதை? என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அன்னைக்கு பாலாக்கு எழும்பி வந்து பிழையாமிடத்தில் இந்த ஜனங்களை சபி என்று சொல்லும்போது அன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இந்த ஜனங்களை நான் பார்க்கிறேன், இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாத ஜனங்கள், இவர்கள் தனியே வாசமா இருப்பார்கள். அப்ப இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படணும்னா என்னுடைய தோழமை யாரோடு இருக்கணும்? இயேசுவோடு இருக்க வேண்டும். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுங்கள். எத்தனையோ குடும்பங்களை, எத்தனையோ தனிநபர்கள் எனக்கு தெரியும். ஊழியம் பார்த்தவங்க இல்லாம போனாங்க, குடும்பத்தை நடத்துறவங்க பிரிந்து போனாங்க, பிசினஸ் பண்ணவங்க ஒண்ணுமே இல்லாம போயிருக்கிறாங்க. காரணம் என்ன? உலக சிநேகத்தையும் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டவர்கள் விலகாததுதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம சினிமா பார்க்கறதுக்கு அவர்களோடு சினிமாக்கு போகிறவர்கள் உண்டு. எப்படி விசுவாசம் வளரும்? எப்படி தேவன் அந்த சுவாசத்தை கொடுக்க முடியும்? எப்படி இந்த வார்த்தையுடைய மகத்துவம் தெரியும்? பி கேர்ஃபுல் தேவ ஜனமே, இது கடைசி நாட்கள். தேவனோடு தோழமைப்படுங்கள், தேவனோடு ஐக்கியப்படுங்கள், தேவனை சார்ந்திருங்கள். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய பில்லர் கட்டப்படும். வெளியேற பெற்ற முதல் பில்லர் அது கட்டப்படும். அதை யாரையும் என்ன பண்ண முடியாது? அசைக்க முடியவே முடியாது. என்னுடைய பில்லரை யாரையும் அசைக்க முடியாது. ஆமென். எல்லாரும் சொல்லுமா, என்னுடைய விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியாது. எல்லாம் தைரியமா சொல்லுங்க. நான் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி இருக்கிறேன், என் விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியாது. நீங்க நம்புகிறது அவரால் வரும். நீங்க மாத்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் தெரியுமா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஒரே ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு 6 லட்சம் பேரும் அதுக்கு மேல எவ்வளோ பேரோ ஒரே டைம்ல பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவப்பட்டு வெளியே வந்தாங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. அது வேண்டாம், அது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், எங்கள் தேவன் எங்களை கொண்டு போக வல்லவர், எங்களை நடத்த வல்லவர் என்று சொல்லி விசுவாசித்தவர்கள் கானான் தேசத்துக்குள்ள அந்த கொழுமையிலே கொண்டு சென்று ஆண்டவர் நடத்தினார். இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் வெளியேற பெற்றதா. இது தனி மனிதனுக்குள்ள வரணும். இன்னும் கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க, கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க. அது தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். இதுதான் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணும். அந்த சுவாபம் மாற்றப்படணும். முதல் பில்லர். 2வது பில்லர், இதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, நேரம் இல்லாததுனால அதை சொல்ல முடியல. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 35லேருந்து 37. யோசபாத் என்கிற ஒரு ராஜா ஒரு அந்நிய மனிதனோடு தோழமை கொண்டதுனால தர்ஷீஷுக்கு போறதற்கு, கப்பல் கட்டுவதற்கு, ஒரு வர்த்தகத்துக்காக அவன் வந்து ஒரு வியாபாரத்துக்காக வைக்கிறான். ஆனா கர்த்தர் அதை முறித்து போடுகிறார். அந்த வசனத்தை நீங்க பொறுமையா வாசித்து பாருங்க. என்னுடைய தோழமை யாரோடு இருக்கிறது? இன்னைக்கு அதை புதுப்பிங்க. தேவையில்லாத ஸ்நேகம், தேவையில்லாததை கட் பண்ணுங்க. உங்க விசுவாச பில்லரை யாராலையும் அசைக்க முடியாது. ஒரு வீட்டுக்கு முதல் தூண் எழும்பி விட்டது. 2வது காரியம் பார்த்தீங்க அப்படின்னா மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. வாசிங்க.
ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். இரண்டாவது, உங்களுடைய பில்லர், விசுவாச பில்லர் தனி மனிதனுடைய வாழ்க்கையில கட்டப்பட வேண்டுமானால், என கண்மானவர்களை நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது அல்ல, மனப்பாடம் பண்ணுவது நல்லது, வாசிப்பது நல்லது. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் அதை பார்க்கிறார், கர்த்தர் அதை ஞாபகத்திலே வைக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டுமானால் இரண்டாவது பில்லர் வேத வாசிப்பும் தியானமும் உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். இன்னைக்கு அது கிடையாது. திருச்சபையில நிறைய பேருடைய வாழ்க்கையில கிடையாது. அதனாலதான் அவர்கள் விசுவாசத்திலே பலவீனப்பட்டு போகிறார்கள். ஒரு சூழ்நிலை மாற்றம் வரும்போது, ஒரு காரியம், ஏன்னா இதை சொல்றேன்னா உங்களை குற்றப்படுத்துவதற்கு நான் சொல்லல, அது என்னுடைய காரியமும் கிடையாது, அது ஆவியானவருடைய விருப்பமும் கிடையாது. என கண்பானவர்களே, தேவனுடைய ஆவியினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விலையேற பெற்ற விசுவாசிகளாய் மாற வேண்டும் என்று இன்னைக்கு தேவன் விரும்புகிறார். இந்த சபை அப்படிப்பட்டதாய் ஒரு காங்கிரிகேஷனை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். அப்ப இரண்டாவது, நீங்கள் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த தேவனுடைய சுவாபம் உள்ளே வரும். தேவன் உங்களோடு பேச முடியும். தேவன் உங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை வெளிப்படுத்தி கொடுக்க முடியும். ஆமோஸ் 3:7 சொல்லுகிறது, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் ஒன்றையும் மறைக்காமல் அவர் செய்வது இல்லை, எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லுவார். அப்ப எப்படி சொல்லுவார்? இப்படித்தான் சொல்லுவார். அனுதினமும் வேதத்தை தியானிக்கணும் பாருங்க. அப்பதான் என் சுவாபம் மாறும். படிக்கிறது நல்லது, இன்னைக்கு எல்லா காரியத்தையும் செய்வது நல்லது, தொழில் செய்வது நல்லது. ஆனா வேதம் நம்ம வாழ்க்கையோடு வரவில்லை என்று சொன்னால், என்னுடைய விசுவாசத்தோடு வரவில்லை என்று சொன்னால், அது ஏதோ ஒரு புக்காக இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் மிகுந்த கடினம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சி என்னன்னா கர்த்தருடைய வேத வசனம் தான். இன்னைக்கு ஒரு விசுவாசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன, மேனுவல் புத்தகம் என்னன்னா இந்த பைபிள் தான். இதை வேதத்தை வாசித்து என்ன செய்யணும்? தியானிக்கணும். சங்கீதம் 19:17 என்ன சொல்லுகிறது? என் வேதம் குறைவற்றது. அப்போ வேதம் குறைவற்றது, நான் குறைவுள்ளவன். நான் வேதத்தை நேசிக்கும் போது தேவ சமாதானம் என் உள்ளத்திலே வருகிறது. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப எனக்கு நடக்க வழி தெரியல பிரதர், எனக்கு போக வழி தெரியல பிரதர், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? என் கால்களுக்கு தீபமோ பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. இங்க கட்டினீங்கன்னா லாங்கா தெரியும், இங்க வச்சிங்கன்னா பக்கத்தில் வச்சிங்கன்னா என்ன தெரியும்? ஃப்ரண்ட்ல மட்டும் தெரியும். 2 லைட்டு, ஃபோக்கஸ் லைட் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ கால்களுக்கு அது என்ன செய்யும்? தீபமாக இருக்கும். பாதைக்கு அது என்ன செய்யும்? வெளிச்சமாக இருக்கும். அப்போ வேதத்தை நீங்கள் நேசித்து வாசித்து தியானிக்கும் போது இங்கேயும் இடற மாட்டீங்க, தூரத்திலையும் நீங்கள் இடற மாட்டீங்க. கர்த்தர் பேதைகளை கூட என்ன செய்வாரா? ஞானியாக்குவார். இந்த வசனம் நமக்கு மனமகிழ்ச்சியா மாறணும், குறைவற்றது. இதை என்ன செய்யணும்னா, ஒரு தாகம் வேணும், தண்ணீரை போல இந்த வேத வசனத்தை நீங்க குடிக்கணும். அது மாத்திரமல்ல, ஒரு மருந்தை போல என்ன செய்யணும்? நீங்க அதை முழுங்கணும். அப்பதான் அது என்ன செய்யும்னா சுகம் பெற முடியும், ஆவிக்குரிய சுகம். ஒரு பிரியாணியை போல இந்த வேத வசனத்தை ருசித்து நீங்க புசிக்கும் போதுதான் சத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில பெற முடியும். தேவன் பாப்பாரு. எதுக்காக ரொம்ப கவலைப்படுவார் தெரியுமா? தேவன் இன்னைக்கு அங்கங்க பைபிளை பத்தி சொன்னா பைபிளை எரிக்கிறாங்க. கொல்லிமலையில போய் நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னா பைபிளை எரிச்சிருவாங்க. அங்க பைபிளை எரிச்சிருவாங்க, பேச முடியாது. பைபிளை எரிக்கிறதுக்காக தேவன் கவலைப்படவே மாட்டார். ஆனா தேவனுடைய சுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், தேவனுடைய விசுவாசத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளை, அந்த வேதத்தை ஒரு அசட்டையா நினைச்சு அதை மறந்து போய் அதை காணாதவ போல இருந்தா, நான் சொல்றேன், தேவன் கவலைப்படுவார். எனக்கு அன்பானவர்களே, சத்ரு நம்மளை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். அவனை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆவியின் பட்டயம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். நம்ம இன்னைக்கு நான் சொல்ற போது நீங்க ஒன்னே சொல்லுவீங்க, என்னை பார்த்தோன்னே ஆமா ஆமான்னுவீங்க, எல்லாம் செய்வீங்க. என்னடா இன்னும் முடிக்காம உட்காந்துட்டு இருக்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது எத்தனாவது பில்லரு? 2வது பில்லரு. இன்னும் 2 பில்லர் இருக்கு, அதை கட்டினாதான் இன்னும் முடியும். அப்ப பாருங்க, இன்னைக்கு அந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கணும். அதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. என் பசங்களுக்கு குடும்ப ஜபத்தில் இந்த கதை சொல்லுவேன். அப்படியே ரஃப்பாக தான் வச்சு கேட்பாங்க. நம்ம கதை சொன்னோன்னா ஒரு சந்தோஷம், கேட்க மாட்டாங்க. என்ன அப்பா கரெக்டாக நம்மளை தான் டார்கெட் பண்ணி அடிக்க போறாருன்னு. அப்படிலாம் இல்லைங்க. ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு வேத வசனம் எவ்வளோ முக்கியமானதுன்றதுக்காக ஒரு ஸ்டோரி. தேனியும் சாதாரண ஒரு ஈயும் ஒரு நாள் ஒருத்தரை சந்திச்சிச்சான். அப்போ ஈ சொல்லிச்சான், பாடா திருப்தியாயிடுச்சு,
நான் நல்லா சாப்பிட்டேன், எனக்கு நல்லா வெரைட்டியாக எனக்கு சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அது ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டே வந்துதான். தேனியை பார்த்து கிண்டல் பண்ணிச்சான். பாரு, நான் இன்னைக்கு அங்கே சாப்பிட்டேன், நான் இன்னைக்கு இங்கே சாப்பிட்டேன், நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிச்சான். உனக்கு எங்கே ஒன்றும் கிடைக்கல, இத்தினோண்டு எடுத்துன்னு வந்து நீ என்னைக்கு சேர்த்து என்னைக்கு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப ப்ளேம் பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்துதான். தேனி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துதான். அப்புறம் சொல்லிச்சான், நீ எல்லாத்தையும் வெரைட்டியாக சாப்பிட்லாம், ஆனால் உன்னால் ஒரு பயனும் கிடையாது. ஆனால் நான் காத்திருந்து பொறுமையாக இருந்தாலும், ஒவ்வொரு நாளைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வந்தாலும், நான் தான் விலையேற பெற்றது அப்படின்னுச்சான். என்ன அப்படின்னுச்சான், நீ போகிற இடம்லாம் உட்கார்ற இடம்லாம் நோய்வாய்ப்பட்டு சாவுறாங்க, ஆனால் நான் அப்படி அல்ல, மனிதனுக்கு தேவையான ஒரு நல்ல ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லப்பட்டுதான். அப்போ பாருங்க, நான் இப்போ ஒரு பழமொழி சொல்கிறேன், யாராவது அதுக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்க. தானும் சாகாது, தன்னை சார்ந்தவர்களையும் சாக விடாது. அது என்னது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தானும் சாகாது, தன்னை சார்ந்தவங்களையும் சாக விடாது. தேன், ஹனி, அததான் வேதம் சொல்லுகிறது. தேனிலும் மதுரமானது, இனிமையானது கர்த்தருடைய வார்த்தை. ஓ பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த வார்த்தை அவ்வளோ அருமையானது. உங்கள் ஆபத்தில் உங்களோடு கூட நிற்கக்கூடிய வார்த்தை இதுதான். உங்களுடைய இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது இந்த வார்த்தை தான். உங்களுடைய வியாதியின் படுக்கையை மாற்றக்கூடியது இந்த வார்த்தை தான். உங்களுடைய பகஞ்சனுக்கு உங்களை விலக்கி உங்களை காப்பாற்றக்கூடியது இந்த வார்த்தை தான். என கண்பானவர்களே, தேனிலும் மதுரமான இந்த தேன் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். ஒரு மதுரத்தை நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சத்தியம் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது, நான் சொல்லுவேன், இந்த வார்த்தை யார் இருதயத்தில் இருக்கிறதோ அனுதினமோ பரலோகம் அவர்களுக்காக அனுதினமும் செயல்படும். அனுதினமும் டெய்லி இந்த வேதத்தை திறந்து வாசித்து தியானித்து போகிற மனுஷன், அவன் வேலையை கர்த்தர் இலகுவாக்குவார், அவனுடைய பிரஷரை கர்த்தர் குறைப்பார். நான் நிச்சயமா சொல்றேன், காலையில ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு நேரம் கொடுத்து காலையில வாசித்து தியானித்து நீங்க போனீங்கன்னா அந்த டே எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா அற்புதமா இருக்கும். பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். ஆமேன், ஆமேன். எரேமியா 15:19 யாராவது ஒருத்தர் வாசிங்க. சீர்படுத்துவேன், நிலைத்து நிற்பாய், பிரித்தெடுப்பாய். தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை நீ பிரித்தெடுப்பாய், போல் வாய் போல் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் நம்மளை அப்படியே மதுரமான இந்த வசனத்தை அப்படியே உட்கொள்ளும் போது நம்ம யாரா மாறிடுறோமா? தேவனுடைய வாயா மாறிடுறோம். எவ்வளோ தீர்ப்பான காரியத்திலிருந்து ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவினால் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை உதாசீனப்படுத்தாதீங்க. 2வது பில்லர் என்ன? இந்த வேத வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு பரலோகம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னா இந்த வார்த்தை சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கணும். 3வது காரியம், 4வது காரியம், ரெண்டையும் நான் ஒன்றாக சேர்த்து நான் சொல்ல முடிக்கிறேன் பாருங்க. 4வது காரியம் ஜெப வாழ்க்கை, 3வது காரியம் ஜெப வாழ்க்கை, 4வது காரியம் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விசுவாச அறிக்கை. இந்த 4 காரியம் யாராவது ஒருத்தர் திருப்பி சொல்லுவோமா? முதல் காரியம் என்ன? மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுதல். 2வது காரியம் என்ன? தியானிக்கிறது, வேத வசனத்தை நேசிக்கிற ஒரு அனுபவம் அனுதினமும். 3வது காரியம் பிரேயர்ஃபுல் லைஃப். 4வது காரியம் விசுவாச அறிக்கை. இந்த பிரேயர்ஃபுல் லைஃப் எப்படி ஒரு மனிதனுக்குள்ள வருது தெரியுமா? யாக்கோப்பு 30:30 யாராவது ஒருத்தர் வாசிங்க. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்றது உண்டு. எனக்கு மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நீங்க ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஜெப வாழ்க்கை, இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை கொண்டு வரும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க மாறுபாடான சந்ததியை விட்டு கிளம்பி ஒரு பில்லரா இருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்ல, வேதத்தை நேசிக்கிறவங்களா மாறி இருதயத்துல சத்தியத்தை பதித்தவங்களா மாறி இன்னைக்கு பரலோகம் நமக்காக வேலை செய்யும்படியாக கர்த்தருடைய கண்கள் அந்த சத்தியத்தை நோக்கும்படியான ஒரு பர்சனா நம்ம இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டு ஒரு தூணாக நிற்கும் போது 3வது காரியம் உங்க பில்லர் ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. வாசிங்க பாருங்களேன் இப்போ. வாசிங்க. அதுதான் 30:30 யாக்கோப்பு இல்லை, ஆதியாகமம் 30:30.
எப்போது. இது யாக்கோப்பு ரொம்ப லாபான்ட்ட இருக்கும்போது ஒரு விஷயம். இப்பதான் அவருடைய பிரேயர் லைஃபே ஆரம்பமாகுது. அது வரைக்கும் அவர் தரிசனம் உள்ளவர் தான், அவர் ஆண்டவர் தரிசித்தவர் தான், அவர் கர்த்தர் நேசித்தார் தான். ஆனா பல பிரச்சனை, குளிர் பனி எல்லாத்துலேயும் அவர் கடுமையா உழைக்கிறார். அவர் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த சூழ்நிலையில நீங்க நல்லா கவனிங்க, இப்படி ஒரு சிந்தை அவருக்குள்ள வந்த பிறகு ஒரு டீல் வருது. லாபானை கூப்பிடுறாரு, எப்பா புன்னை மரம், அர்மோன் மரம், வாதுமை மரம், இந்த கொப்புகள் எல்லாம், இந்த கருப்பு புள்ளி உள்ள ஆடுகள் எல்லாம் என்ன செய்யறாரு, இதெல்லாம் எனக்கு, இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு செப்பரேஷன் பண்ணும்படி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி ஆலோசனை கொடுக்கும்போது எனக்கு அன்பானவர்களே கவனித்து பாருங்க, அந்த இடத்துல ஒரு காரியத்தை செயல்படுத்துறார். புன்னை மரம், அப்போ வாதுமை மரம், அர்மோன் மரம், இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஓசியா 4:13 புன்னை மரம் நிழலை குறிக்கிறது. வாதுமை மரம் என்னாகமம் 17:8 வாஸ்து பார்த்தீங்கன்னா அது கனியை குறிக்கிறது. அதே போல அர்மோன் மரம் எசேக்கியேல் 31:8 நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அது அலங்காரத்தை குறிக்கிறது. அப்போ இங்கு யாக்கோப்புக்குள் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அவனை தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் அவனை பிரித்தெடுத்து அவனுக்கு ஜெப ஆவியை கொடுக்கிறார். தேவனுடைய நிழலிலே முழங்கால் படியிடும்படி, கனி கொடுக்கும்படி, அலங்காரமாய் மாறும்படியாக செய்கிறார். அப்போ ஜெபிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், தோற்று போக மாட்டான். அப்போ ஜெபிக்காதவன் என்னைக்குமே ஜெயிக்க மாட்டான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஜெபம் என்பது இந்த பூமியில இருக்கும் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபை, அவருக்கு நம்ம கொடுக்கிற கடிதம், நம்ம எழுதுகிற மெடல். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கடிதத்தை கொடுக்குறோம், அதெல்லாம் தூக்கி வீசிடுவாங்க. ஆனா நீங்க உண்மையா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நீங்க கருத்தாய் நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நான் போன வாரத்துல நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட சொல்லி நான் முடிச்சிடறேன் பாருங்க. ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன் பாருங்க. ஒண்ணுமே செய்யல, ரொம்ப ட்ரையா போயிட்டு இருந்தது பிஸ்னஸ், ரொம்ப போயிட்டு இருந்தது பாருங்களேன். இந்த விசுவாசத்தை குறித்து வேற தியானம் எடுக்கணுமா, மண்டையில அங்க இங்கன்னு பைபிள் ஃபுல்லா போகுது. ஒரு 2 நோட்டு எழுதி வச்சிருக்கிறேன் விசுவாசத்தை குறித்து. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. அதுல நிமித்தம் என் பிஸ்னஸும் 15 நாளா ஒண்ணுமே இல்லை, அதை கவனிக்கவே முடியல, வறண்டதா இருந்தது. நான் இங்க ஊழியத்துக்கு வரணும்னா ஆண்டவரே நான் விசுவாசத்துல அவிசுவாசியா நிக்க கூடாது, நானும் கொஞ்சம் விசுவாசமா நிக்கணும், எனக்கு ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வீட்டு வாசல்ல போகும்போது ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவரை பார்த்து நான் கேட்டேன், ஆண்டவரே என்னால முடியாததை நீங்க செய்ய முடியும்ல ஆண்டவரே, உங்க முடியும்ல ஆண்டவரே, உங்க ஆவியை அனுப்பி எனக்காக ஒரு கிளைண்ட்டை உருவாக்கி இன்னைக்கு அந்த கிளைண்ட் என்கிட்ட எனக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். நான் பேச மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், எனக்காக நீங்கள் செயல்படுங்க ஆண்டவரேன்னு. இவ்வளோ ஜெபந்தாங்க பண்ணேன். நம்ப மாட்டீங்க, ஆஃபீஸ்க்கு போகிறேன், மேனேஜர் வராரு பக்கத்தில், கேட்குறாரு, என்ன சார் இன்னைக்கு பிஸ்னஸ் இருக்கா, ஒரு பாலிசி கொடுத்துடலாமா, இன்னைக்கு ஆக்டிவேஷன் டே, இன்னைக்கு நல்ல டே, உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னாரு. நான் இதை அறிக்கையோடு சேர்த்து சொல்கிறேன், அவர்கிட்ட நான் இல்லைன்னு சொல்ல, கொடுத்துடலாம் சார் அப்படின்னு நான் அறிக்கையோடு சேர்த்து சொல்கிறேன். நல்லா கேளுங்க, ஜெபிக்கிறவனுக்கு தான் அறிக்கை நல்ல அறிக்கையாக வரும், விசுவாச அறிக்கை. அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஜெபம் இல்லைன்னா விசுவாச அறிக்கை வராது. அப்போ பாருங்க, நான் சொல்றேன், 2வது டைம் 12 மணிக்கு கேட்குறாரு, வந்துச்சா சார் அப்படின்னா, இதோ வந்துடும் சார் அப்படின்றேன். ஒன்றும் இல்லை என்கிட்ட, ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் காலைல ஜெபித்த ஜெபம் என் வாயில் என்ன வருதுன்னா, என்ன அறியாமலே வந்துடும் சார் வந்துடும் சார் வந்துடும் சார் அப்படின்றேன். திடீர்னு ஒரு கிளைண்ட்டோடைய லோனுக்காக ஒருத்தரை போய் ஜெயச்சந்திரன் ஒருத்தரை போய் பார்க்குறேன். அவர்கிட்ட போய் மெதுவாக போயிட்டு இதோட லோன் அமௌண்ட் எவ்வளோ பார்த்து சொல்லுங்கன்னாரு. அவர் சொன்னார், பாலிசி கொடுத்துட்டீங்களா இன்னைக்கு அப்படின்னாரு. வந்துடும் சார் அப்படின்னு என்ன சொன்னேன், வந்துடும் சார்னார். அவர் அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா, என் மகளுக்கு நான் ஒரு பாலிசி போடுறேன், என் மகளுக்கு ஒரு பாலிசி போட்டு கொடுங்க அப்படின்னாரு. ஹல்லேலூயா. நான் போல, நான் தேடலை, நான் ஜெபித்தேன், நான் அறிக்கையை செய்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்தார் பாருங்க. அப்போ மேனேஜரு அடுத்த தடவை வரும்போது அவர்கிட்ட சொன்ன, அப்போ ரொம்ப எக்ஸ்போஷனாக நான் சொன்னேன், என்னன்னா சார் இதோ வந்துருச்சு சார், பேப்பரே கையில் இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அந்த பேப்பரை எழுதி முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இன்னொரு ஃபோன் வருது, அழகர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, இன்னைக்கே ஒரு பாலிசி போட்டாகணும், இப்போவே ஒரு பாலிசி போட்டாகணும், உடனே சொல்லுங்க என்ன பாலிசி போடணும்னு சொல்லுங்க, நான் உடனே பணத்தை டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்புறேன்றேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஜெபிக்கிறவன் தோற்று போக மாட்டான், ஜெபிக்காதவன் ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம்.
இன்னைக்கு உங்களுடைய மூணாவது பில்லர் என்ன? ஜெப வாழ்க்கை. சரியான ஜெப வாழ்க்கை இருக்கணும். உங்களுக்கு ஜெப வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை இருக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீங்க தேவனிடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும் போது தான் அந்த விசுவாசம் உங்களுக்கு கனப்படும். அப்ப பாருங்க, அந்த பாலிசியும் வந்துருச்சு. அந்த பாலிசி எப்படி வந்தது தெரியுமா? பேப்பர்ல ஒரு ஆடு, எனக்கு தெரியாது, எல்ஐசிலேருந்து ஹவுசிங்காக வீட்டு மனை வேலத்திற்காக ஒரு லோனு, அதில் 3 ஃபோன் நம்பர் இருந்தது. அந்த ஃபோன் நம்பரை அந்த அழகர் என்றவர் பேப்பரை பார்த்து அவர் வீட்டு காரியத்திற்காக அந்த 3 நம்பரில் ஒரு நம்பரை சூஸ் பண்ணி ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு நம்பர் யாருன்னா, எங்கள் எல்ஐசி ஃபெலோஷிப்பில் வரக்கூடிய ஜான்சன் ரவி என்ற ஒரு அண்ணன். அந்த அண்ணன் எங்களுடைய ஃபெலோஷிப்பில் இருக்கிறவர் தான். அவருக்கு தான், அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் எல்ஐசியில். அவருக்கு அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர்கிட்ட பேச்சு வாக்கில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன கேள்வினா, எனக்கு ஒரு பாலிசி போடணும், யாராவது ஒரு ஏஜென்ட்டை சொல்லுங்கன்ட்டு. அந்த ஜான்சன் ரவி அண்ணன் உடனே ஏன் நம்பர், அந்த 3 நம்பரில் வேற நம்பரை மாற்றிருந்தா கூட அந்த பாலிசி எனக்கு வந்திருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்காத ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பலவீன அவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கிறவனுக்கு உதவி செய்வார். விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எபிரேயர் 4:14. இன்னைக்கு ஒரு அறிக்கையோடு கூட, இன்னைக்கு இப்போ இந்த 4வது பில்லர் அறிக்கை தான். இன்னிலிருந்து உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சொல்றேன், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் சோர்ந்து போகிறாய், ஏன் திகைத்து நிற்கிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் உனக்கு உதவி செய்வார். வாசிங்களேன், எபிரேயர் 4:14. யாராவது ஒருத்தர் வேகமா வாசிங்க. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அறிக்கை செய்வோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். முதல் காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? விசுவாசம் என்றால் என்ன? அது நம்முடைய ஞானத்துல, அறிவுல, ஒரு புரிதல்ல வந்த ஒரு காரியத்தை, இருதயத்துல ஒரு விசுவாசித்த காரியத்தை, அந்த நீதியை நம்ம அறிக்கை செய்வதனால ஒரு செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமையை, நம்பப்படுகிறவின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாகி இருக்கிற அந்த பிதாவாகிய தேவன் ஒரு சிருஷ்டிப்பின் அந்த வல்லமையை, ஆண்டவரே அப்பா, அந்த உருவாக்குகிற ஒரு வல்லமையை இயேசுவின் வழியாக இன்னைக்கு சபைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் ஒரு இருதயத்துல கை வைத்து, இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த 4 வித பில்லர்கள் எனக்குள்ள வர வேண்டும். விசுவாசத்துடைய வேறு யாரு? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு ஊற்றாய் கர்த்தர் நம்மளை இணைத்திருக்கிறார். அந்த வேருக்கு ஒரு பரிசுத்தமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் ஒரு அவயமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தியத்துல நம்ம நிலை கொண்டிருக்கும்படியாக, கனி கொண்டிருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் கண்களை மூடுவோமா? இன்னைக்கு இந்த 4 பில்லர்கள் ஒரு மாறுபாடான சந்ததி, ஓ தகப்பனே, எனக்குள் இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை நானே இடித்து போடுகிறவனாய் காணப்படாதபடி, ஓ தகப்பனே அப்பா, ஆம் ஆண்டவரே. இரண்டாவது காரியம், யாராவது ஒருத்தர் இதை வாயை திறந்து சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் வாயை திறந்து சொல்லுங்க. வேத வாசிப்பு, கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேத தியான வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் ஞாபக புத்தகத்தில் வைத்திருக்கிறார். ஓ சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த நாட்களை, தியானித்த நாட்களை கர்த்தர் அறியாதவர் அல்ல. உனக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று சொன்னால் நீ அவருடைய சமூகத்தில் வந்து தியானித்தபடினாலே உன்னை அவர் ஞாபகம் வைத்திருக்கிறார். உன் பிரயாசத்தை அவர் ஞாபகம் வைத்திருக்கிறார். நீ ஜெபிக்கிறவராய் இன்னைக்கு இருந்தபடினாலே கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படி, உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தபடியாய் வந்திருக்கிறார். உன்னுடைய நம்ப பண்ணின வார்த்தைகளை ஆண்டவர் உனக்கு இக்கட்டிலே, கஷ்டத்திலே, நெருக்கத்திலே, ஆண்டவரை சத்துருவால வந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே தேவன் உனக்கு ஆண்டவர் பாராட்டின அந்த வாக்கு தத்தங்களை ஒவ்வொன்றையும் நீ அறிக்கை பண்ணுவதில் இன்னைக்கு உறுதியா இருங்க. சபையே, நீ அறிக்கை செய். இன்னைக்கு நீ அறிக்கை செய். இன்னைக்கு உன் பில்லர், தேவனுடைய 4 பில்லர், உன் வீடு கட்டப்படுகிறது, உன் வாழ்வு கட்டப்படுகிறது, உன் எதிர்காலம் கட்டப்படுகிறது. ஓ, இன்னைக்கு இந்த 4 பில்லர் கட்டாயம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் உன்னை அசைக்க முடியாது. உன்னை எதிர்த்தவர்கள், உன் மேல் மோதினவர்கள் நொறுங்கி போவார்களாக. ஓ ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுங்களேன். இந்த 4 பில்லர் எனக்குள்ள சரியா இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு அவர் ஒரு மேஸ்திரியா வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் ஒரு மேஸ்திரியாய் வந்திருக்கிறார். ஓ தகப்பனே, அந்த பில்லர்கள் எங்கெல்லாம் ஒரு ஆண்டவரே கரப்ஷன் இருக்கிறதோ அதை இன்னைக்கு ஒப்பு கொடுங்களேன். சகோதரியே, சகோதரனே, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உன்னுடைய விசுவாசம், நீ வைத்திருக்கிற பொன்னை காட்டிலும், இந்த உலகம் நம்புகிற பொன்னை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உனக்குள் கட்டி எழுப்ப விரும்புகிறார். இன்னைக்கு நீ வேண்டிக் கொண்ட காரியம்,
ஜெபித்து கொண்ட காரியம், நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற காரியம், உடைந்த காரியங்களிலே இன்னைக்கு உன் வீட்டை கர்த்தர் கட்ட போகிறார். ஓ மக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்ட்ட அர்ப்பணிப்போமா? இன்னைக்கு அர்ப்பணிப்போமா? தேவன் இந்த சமயத்துல 7 காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த 4 பில்லருக்கு இன்னிலிருந்து நோ டர்ன் பேக் ஆண்டவரே. இனி ஆண்டவரே, ஆமாப்பா, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் ஆண்டவரே, இனி நான் பின்னோக்கே. இன்னைக்கு உலக ஸ்நேகம் எனக்கு வேண்டாம்ப்பா, ஆவிக்குரிய ஸ்நேகத்தை எனக்கு தாங்க, ஆவிக்குரிய ஸ்நேகத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. 7 காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு செய்வேன்னு என்னுடைய ஜெப வேரத்துல நான் செய்வேன், விசுவாசத்தினால அதை செய்வேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேதத்தை நான் நேசிப்பேன், அதை நான் ஒரு மருந்துவை போல, ஒரு பிரியாணியை போல, ஒரு தண்ணீரை போல ஆண்டவரை நான் உழுங்குவேன். எனக்கு சுகம் உண்டாக போகிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு வேத வசனமே ருசி, சத்திய வார்த்தை எனக்கு ருசி, அது எனக்கு போதும் ஆண்டவரே. நான் எதை இழந்தாலும் உம்முடைய சத்திய வசனத்தை மாத்திரம் நான் ஒரு நாளும் இழக்க மாட்டேன். மனவாட்டியே, உன்னுடைய அலங்காரம் அந்த சத்திய வசனமா இருக்கிறது, அந்த சத்திய வார்த்தையா இருக்கிறது. ஓ, உன்னுடைய பட்டாடையை எடுத்துக்கொள், நீ அந்த ஜரிகையை சித்திரையை தரித்துக் கொண்டு மணவாளன் வருவதற்கு ஆயத்தப்படும்படி உன் சத்தியத்தை தரித்துக் கொள்ளும்படியாக. ஓ தேவன், இன்னைக்கு உன்னுடைய விசுவாசத்தை, அவர் உன்னுடைய சுவாசத்தை உனக்குள் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெப வாழ்க்கை, அந்த ஜெப வாழ்க்கை கட்டப்படுவதாக. ஏனோ தானோ என்று அல்ல, ஏதோ வேணும் என்பதற்காக ஆண்டவர்ட்ட வருவதல்ல. the relationship of God, என்னுடைய தோழமை, என்னுடைய நட்பு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இருக்கும்படியாக இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நல்ல அறிக்கை செய்யுங்க, நல்ல வாய்களை திறந்து நல்ல அறிக்கையை செய்யுங்க. இன்னைக்கு தேவன் நம்ம மத்தியில எழுந்தருளுகிறார், தேவன் நம்ம மத்தியில எழுந்தருளுகிறார். நோ டர்னிங் பேக். எல்லாரும் இன்னைக்கு நீங்க கொடுக்கிற அறிக்கையை ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்கள கண்ணை மூடுங்க, இருதயத்துல கையை வைங்க. உங்களை குறித்து தேவ திட்டம் உண்டு, உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் ஒரு 7 காரியத்தை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு இந்த 4 பில்லர்களால கட்டப்படுகிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் சிந்தனையினால நீங்க ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க, சிந்தனையில அநேக நேரத்தில் அலக்களிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த சிந்தனையில இருக்கிற அந்த ஆவிகளை கர்த்தர் கட்டுகிறார், செவ்வைப்படுத்துகிறார். உங்க சிந்தை இனி கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற்றப்படும். உங்க நாவை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார். இன்னிலிருந்து உங்க நாவை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார். இன்னிலிருந்து இங்க இருந்து போகும்போது உங்களுக்கு கர்த்தர் வேறே நாவை கர்த்தர் கொடுக்கிறார், வேறே ஒரு புது இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க பிரயோஜனமற்றவர்களா நீங்க இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் 4 பில்லரை கட்டி எழுப்ப இன்னைக்கு ஒப்பு கொடுத்து அந்த விசுவாசத்தினால நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் இந்த இடத்துல உங்களை உருவாக்குகிறவராய் வந்திருப்பதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அது மாற்றம் அல்ல, தடுமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்குகிறது. நீங்க தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க, தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு கர்த்தர் அந்த விசுவாசத்தை, உங்க விசுவாசத்தை இன்னைக்கு துளிர்விட போகிறார். என்ன பார்க்காதீங்க, கண்ணை திறக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை கட்டி எழுப்ப வந்திருக்கிறார். நீங்க துளிர் விடுகிறவர்களாய் மாற போகிறீங்க. உங்க குடும்பத்துல ஒரு அக்கினி பற்றி எரிய போகிறது. அது இயேசு என்கிற அக்கினி, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்க குடும்பத்துல இன்னைக்கு ஆண்டவரே எல்லாவித சுக சந்தோஷங்களையும் கொடுக்கும்படி உங்க குடும்பத்துக்குள்ளாக தேவன் ஒரு பற்றி எரிகிற அக்கினியாய் அவர் வெளிப்பட போகிறார். அது மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிக்கும்படியாக உங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்கள் விசுவாசத்தில் உங்களுக்கு கேடகமாய் நின்று ஆண்டவர் உங்களை சத்துருவின் கையிலிருந்து உங்களை விலக்கி அற்புதமாய் நடத்துகிற நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்தகார பாவத்தில் இருந்து விடுதலை ஆக முடியாதபடி சிலர் தவித்துக் கொண்டிருக்கிறீங்க, யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு ஒரு மெய்யான விசுவாசத்துக்குள்ள உங்களை வழி நடத்தும் போது அந்த அந்தகார பாவத்தின் வல்லமைகள் இந்த இடத்தை விட்டு வெளியே ஓடுகிறது. நீங்கள் விசுவாசம் வந்தபடினாலே அந்த அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கு இங்கு இடம் கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலையை ஆண்டவரே கட்ட அவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு அந்த கட்ட அவிழ்க்கப்படுகிறது. ஓ தகப்பனே, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஊற்றுக்கு காரணராய் கர்த்தர் உங்களை செப்பரேஷன் பண்ணுகிறார். ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், நீங்கள் விசேஷித்த மாணவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஆண்டவர் இந்த 7 காரியங்களை உங்களுக்குள்ளாக கட்டி எழுப்ப போகிறார், எழுப்ப போகிறார். இதை வாஞ்சித்து விசுவாசித்து உங்க விசுவாசத்தில் இதை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நோ டர்னிங் பேக் விசுவாசத்தோடு நம்ம பாடுவோமா? இந்த ஒரு பாடலை மாத்திரம் பாடி நம்ம இந்த செக்ஷனை நம்ம முடிவு செய்வோம். எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம். குனிந்தே
தடையா இருக்கும், உங்க தனிப்பட்ட விசுவாசத்துக்கு தடையா இருக்கும். ஓ ரைட் நவ் இது நல்ல நேரம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுக்கிரகத்தின் நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட அழுது ஒப்பு கொடுங்க, உங்க இருதயத்தை ஊற்றி ஒப்பு கொடுங்க. ஓ உண்மையாகவே கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவரை போல அன்பு செலுத்த ஒரு தெய்வம் இல்லை. ஓ இந்த நேரம், இந்த நாள் ஒரு எழுப்புதலின் நாளாய் மாறட்டும். கர்த்தருக்காக, அவர் ராஜ்யத்திற்காக, அவருடைய ஆண்டவரே அப்பா நாட்களை பிரசித்தப்படுத்தும்படியாக, ஓ ஒரு சுவிசேஷகனாக, ஒரு சுவிசேஷகியாக கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாய் மாறட்டும். ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா அர்ப்பணிங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். ஓ ஆமா ஆண்டவரே அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். பின்னே புகத்தோடி வார்த்தைகளை பேசுவதற்கு இந்த முதல் நேர செக்ஷன்ல ஆண்டவரே எங்களை நீர் கற்றுக் கொடுத்த இந்த விசுவாச ஆண்டவரே ஒரு தனி மனிதனுடைய விசுவாசத்துக்கு தேவையான 4 பில்லர்களை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறீரப்பா. இந்த 4 பில்லர்களும் ஒரு நாளும் இடிக்கப்பட்டு விடாதபடி இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இனி நோ டர்னிங் பேக் ஆண்டவரே. ஆமாப்பா, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமான ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுடைய விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்கதாய் கட்டப்படட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையிலே துன்பத்தோடு, தரித்திரத்தோடு, வேதனையோடு வாழ்வது விசுவாச வாழ்க்கை அல்ல. அதை ஜெயிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுகிறதற்காகத்தான் ஆண்டவரே அப்பா. சோதனையை நாங்கள் சகித்து கொள்ளும் போது, பாடுகளை நாங்கள் சகித்து கொள்ளும் போது அதை நாங்கள் ஏன் சந்தோஷமா எண்ணுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய விசுவாசம் அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஜெயம் எடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 4 பில்லர்களும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒருமித்து காணப்பட, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசத்தினாலே பரலோகத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க இன்னைக்கு வானங்களை திறந்து தேவனுடைய பிள்ளைகளை சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஒரு ஜெயத்தை காண கர்த்தர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நீர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே அப்பா. குடும்பங்கள் பிரகாசிக்கட்டும், இந்த சபை எழும்பி பிரகாசிக்கட்டும், வெளியேற பெற்ற விசுவாசமாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. ஒரு நாள் நீர் வருவீர் ஆண்டவரே, அன்னைக்கு எங்களை பார்த்து சொல்லுவீர், விசுவாசத்தை காத்து கொண்டீரேன் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த ஓட்டத்தை ஓடி எங்களை ஜெயமாய் நடத்தினீரே என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுத்து எங்களை கனப்படுத்துகிறவராய், எங்களை ஆனர்படுத்துகிறவராய், உம்முடைய வருகையிலே உமக்கு நாங்கள் எதிர்கொண்டு நிற்க எங்களை தகுதிப்படுத்துகிறவராய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. பொறுமையோடு இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில வெளியேற பெற்ற விசுவாசம் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.